ஹஜ்ஜுக்கு போறீங்கன்னு சொன்னா இப்போ நடந்தெல்லாம் போக முடியாது, யாரும் அந்த ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. நான் சொல்ல வர நோக்கம் அல்லாஹ் நன்மை எவ்வளோ கொடுப்பாங்கிறதுக்கு. இப்போ ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார் அவர் மக்கால இருந்தோ அவர் தங்கி இருக்கிற அசீதியால் இருந்தோ அரஃபாவுக்கு நடந்தே போறாருன்னு வைங்களேன், ஒவ்வொரு 8க்கும் 70 லட்சம் நன்மை, ஒவ்வொரு 8க்கும் 70 லட்சம் நன்மை. என்னங்க அப்ப நான் சொல்ல அல்லாஹ்வுடைய நன்மைக்கு என்ன கிடையாதுன்னு சொன்னா ஒரு எல்லாம் கிடையாது, எவ்வளவு நன்மையும் அல்லாஹ் கொடுப்பான். அதை ஒரு சகோதரர் சொன்னாரு, இந்த இதை நீங்க சொல்லி போட்டீங்க இல்லை பெண்கள்லாம் நடந்து தான் வருவோன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்கன்னாரு. நாம யாரையும் நடந்து போக சொல்லி அப்படி சொல்லலை. அல்லாஹ்வுடைய நன்மைகள் இருக்கு பாருங்க, அது என்ன கிடையாது, எண்ணிக்கை இல்லை, கணக்கே கிடையாது. அல்லாஹ் குறைஞ்ச பாருங்க இதுக்கு நிறைய நன்மைகள் அல்லாஹ் என்னங்க கொடுக்குறான். காலங்கள் சில காலங்களில் செய்யப்படுகிற நன்மைகளுக்கு அல்லாஹ் நிறைய நன்மையை கொடுக்குறான். ரமதான் வரப்போகுது, அதுக்கு நிறைய நன்மை. அதே மாதிரிதான் ஆரோக்கியமா இருக்கும்போது செய்யக்கூடிய தர்மம் இருக்கு பாருங்க, அதுக்கு நன்மை அதிகம். நீங்க நோய்வாய்ப்பட்ட பிறகு தர்மம் செய்யறதுக்கு நன்மை அதிகம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சிறந்த தர்மம் எது என்று கேட்கப்பட்ட போது தத்தஸத்தகு வ அன்த ஸஹீஹுன், நீ ஆரோக்கியமா இருக்கும்போது கொடு. அதனால தர்மங்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது கொடுக்கணும். ஒரு மனுஷன் மூத்தா போற நேரத்தில் எந்த அமலுக்கும் ஆசைப்பட மாட்டான். மூத்தா போற நேரத்தில் எந்த அமலுக்கும் ஆசைப்பட மாட்டான். தொழணும் நோன்பு வைக்கணும்னு ஆசைப்பட மாட்டான், ஒரே ஒரு அமலுக்கு தான் ஆசைப்படுவான். எல்லாம் கொஞ்சம் உலகத்துக்கு அனுப்பி இருக்கிற பொருளை பூரா நான் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு அல்லாவே சொல்றான். லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், எல்லாம் கொஞ்சம் அவகாசம் கொடு, ஃபஅஸ்ஸத்தக, நான் என் பொருளை பூரா தர்மம் செஞ்சிடறேன், பாக்கும் என சாலி, நல்லடியாரா நான் போயிடுறேன். அப்போ மௌத்தா போகிற நேரத்தில் ஒரு மனிதன் ஆசைப்படுகிற ஒரு அமல் இருக்குதுன்னா தர்மங்கிற அமல் தான். அதனால அந்த நேரத்தில் அது பலன் தராது. ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் அமல்கள் நிறைய செய்யுங்க. அருமையானவர்களே, அல்லாஹ் சின்ன சின்ன அமல்களுக்கு ஏராளமான நன்மைகளை என்ன செய்யறான், தருகிறான், காலங்களை பொறுத்து. அது போன்ற அமல்களில் சிறந்த அமல் என்ன, திக்ர். திக்ர்னால கிடைக்கிற பெரிய ஃபாயிதா என்ன, ஒரு அடியான் திக்ர் செய்யும் போது அல்லாஹ் அவனோடு இருக்கிறான். ஹதீஸில் வருது, அல்லாஹ் சொல்றான், அனமா அப்தி இதா தக்கரணி, என் அடியான் என்னை நினைவு கூர்ந்தால் நான் அவனோடு இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உங்களோடு இருக்கிறது அப்படிங்கிறது அது எவ்வளவு பெரிய சிறப்பு, யோசிச்சு பாருங்க. ரப்பு உங்களோட இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இதற்கு நாம ஏதாவது வார்த்தைகள்ல இதை வர்ணிக்க முடியுமா இந்த சிறப்பை? அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். அடுத்த ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றுகிற அமல்களில் திக்ருக்கு நிகரா எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய என்னங்க தண்டனையிலிருந்து திக்ரை விட காப்பாற்றுகிற அமலே கிடையாது. அப்ப திக்ருல்லா இருக்கு பாருங்க, நிறைய தண்டனைகள் சோதனைகள் அதுல இருந்து பாதுகாக்கும். நாம திக்ருக்கு நேரமே ஒதுக்குறது இல்லை, ஏதாவது கஷ்டம் வந்தா செய்யறது இல்லை திக்ர். அப்ப திக்ர் நாவல ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. திக்ர் தான் உங்களை அல்லாஹ்வுடைய அதாபில் இருந்து பாதுகாக்கிறது. திக்ர் என்பது லேசான அமல், ஆனா ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அமல். அமல் லேசு தான், எந்த கஷ்டமும் கிடையாது. எனவே நிறைய நன்மைகளை பெறுவதற்கு திக்ர் அதிகம் செய்யுங்க. அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்துகள், இது போன்ற இரவுகளில் நம்ம செய்யக்கூடிய ஸலவாத்துகளால அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அது ஒரு பெரிய காரணியாக இருக்கிறது. அடுத்து நாம செய்யக்கூடிய திக்ர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர்ல ஸலவாத்துகளும் நாம சொல்றோம். இந்த ஸலவாத்துகள் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். எனவே அருமையானவர்களே, இந்த நல்ல இரவுல நம்மால் ஆன சின்ன சின்ன அமல்கள் எவ்வளவு முடியுமோ அந்த அமல்களை செய்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. அதே போல அமல்கள் செய்து விட்டு படுத்து ஃபஜ்ர் தொழுகை விட்டுறாதீங்க. இதை நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்றேன். இந்த நேரத்தில் இவ்வளவு உட்கார்ந்து இருக்கிறோம், இது கூட ஒரு நஃபில் தான். காலையில் ஃபஜ்ர் தொழுகிறது ஃபர்து, இஷாவை ஜமாத்தா தொழுதுட்டீங்க, ஃபஜ்ரை ஜமாத்தா தொழுதீங்கன்னு சொன்னா இரவெல்லாம் நின்று தொழுத நன்மை. இஷா ஜமாத்தா தொழுதுட்டோம் எல்லாருமே, ஃபஜ்ருக்கு கஷ்டத்தை பார்க்காம ஜமாத்தோடு தொழுதுட்டீங்க, இரவு முழுக்க நின்று வழங்கிய நன்மை தான். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் லைலத்துல் கத்ருடைய அமல் என்ன செய்யணும்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அப்பா நீ லைலத்துல் கத்ரில் என்ன செய்வியோ இல்லையோ இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு தொழுதுரு. இஷா ஃபஜ்ரை நீ ஜமாத்தோடு தொழுதுட்டா உனக்கு இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை. அப்போ சிறப்பான இரவுல நீங்க வணக்கங்கள் செஞ்சு காலையில ஃபஜ்ரை தவற விட்டா அது எவ்வளவு பெரிய கை சேதம். அதுவும் ஃபஜ்ருக்கு நீங்க தவற விட்டீங்கன்னா ஃபஜ்ர் தொழாதவன் காதுல ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். இந்த நல்ல இரவுல ஷைத்தான் சிறுநீர் கழிக்கணுமா யோசிச்சு பாருங்க. அதுக்காண்டி மற்ற இரவுல கழிச்சா பரவாயில்லைங்கிற அர்த்தம் இல்லை.
இவ்வளோ மகத்துவம் நிறைந்த இரவு, அல்லாஹ்வுடைய என்னங்க ரஹமத்தை ஆதரவு வச்சு வர்றீங்க. இந்த இரவுல நின்று எல்லாம் செஞ்சுட்டு காலையில் ஃபஜ்ருக்கு வரல, ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான்னு வருது. ஃபஜ்ரை விட்டவன் சுறுசுறுப்பு இல்லாமல் எழுந்திருப்பான்னு வருது. ஃபஜ்ரை விட்டவன் அசிங்கமானவன் என்று வருது. ஃபஜ்ர் தொழுகையை தவற விட்டவனுக்கு அந்த நாள் துன்ப நாள், துயர நாள்னு வருது. இத்தனை விஷயங்கள் எச்சரிக்கை இருக்குது. இதை இந்த நல்ல நாளில் போய் நீங்கள் அடைய விரும்புகிறீங்களா என்ன? அதனால் அமல்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண்டிப்பாக செய்யுங்க. இஸ்திக்ஃபார் மிக அதிகமாக செய்யுங்க. காலையில் ஃபஜ்ருடைய தொழுகை தவற விடாமல் பாதுகாத்து கொள்ளுங்க. சங்கையான ரமலானுடைய மாதம் வருது. அதற்கு நாம் இப்போதிருந்தே நம்மை தயார்படுத்தி கொண்டு ரமலானுக்கான எல்லா அமல்களையும் ஆர்வத்தோடு செய்வதற்கு இந்த நல்ல இரவுல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க.